வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாளை 6 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, சற்றுமுன்பு கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழையும் மிக கனமழையும் பெய்து வருகிறது. ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்திய பெருங்கடலில் கிழக்கு பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் கன்னியாகுமரி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை வெளுத்து வாங்கும் என்று வானிலை மையம் அலர்ட் கொடுத்துருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் 16ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்றும், சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா 6 மாவட்டங்களில் மழை கொட்டும். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் ஸோ இன்று இரவுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகின்றது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இடிமுடன் கூடிய லேசானது முதல் மிதமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இன்று நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சொன்னது வந்து பார்த்தோன்னா குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 6 மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து பார்த்தோன்னா அப்டேட்டை கொடுப்பாங்க. ஸோ எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து நடந்துகிட்ருக்குது. அதனால் விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு தான். ஸோ இருந்தாலும் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம், ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க. ஸோ அப்படி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ அனுப்பிடுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்படி மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.